பாத பூஜைக்கு குறிப்பாக சனி திசை ராகு திசை நடக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தாய் தந்தரைக்கு பாத பூஜை பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஓம்ங்கிற ஒரே மந்திரம் தான் யார் வேணாலும் சொன்னாலும் வேலை செய்யாது. அந்த ஓம்ங்கிற சக்தி யாரு கூட எனர்ஜியில் கலந்து யோக சக்கரங்களை கலந்து உடல் பூரா பரவி இருக்குதோ அவங்க ஓம்னு சொன்னால் வேலை செய்யும். நம்ம பீஜ மந்திரம், பீஜம் என்றால் சாவின்னு அர்த்தம். பீஜம் பரிகாரங்கள் எப்படி நம்மளது வாழ்க்கை மாற்றுமா மாற்றாதா அப்படின்னா நிச்சயமாக மாற்றும். நான் ஒரு போன நம்ம மீட்டிங்லேயே கூட சொல்லியிருக்கிறேன். நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தரநாதன் எப்பொழுது வேலை செய்யும்? நம்மளுடைய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் நல்லா புரிஞ்சுங்க. ஜோதிடத்தில் எடுத்தோம் கமுத்தோம் அப்படின்னு கிடையாது. எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். கோயிலில் இருக்கிற சக்தியை ஒருபோதும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதனால் தெளிவாக தெரிஞ்சுங்க. எத்தனை பரிகாரங்கள் சொன்னாலும் எத்தனை விதமான மந்திர பூஜைகள் செய்தாலும் கட்டாயம் என்ன செய்யணும்? கோவிலுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல கட்டாயம் தெளிவு இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு பரிகாரம், எந்த பரிகாரம் சொன்னாலும் சரி, நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதிக்கு இல்லாத சக்தி கிடையாதுங்கிறது தான் என்னுடைய வாதம். ஆனால் எந்த நேரத்தில் வேலை செய்யும்? நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம், இந்த அந்தரநாதனோடு கோச்சார சந்திரன் இணையும் போது அந்த அந்தரநாதனை லக்னத்தின் பாக்கியாதிபதி தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் போய் கோயிலில் போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சா கூட உங்களுக்கு சக்ஸஸாக வேலை செய்யும். புரிஞ்சுட்டிங்களா? இது எளிமையான ஒரு பரிகாரம் தான். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அந்தரநாதன் வந்து கோச்சார சந்திரன் தொடர்பு கொள்ளணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அந்த லக்னத்தின் பாக்கியாதிபதி எப்போ தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத பார்த்து அந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமாக வேலை செய்யும். பரிகாரங்கள் எத்தனை விதமான பரிகாரங்களும் இருக்குது. இப்போ நமக்கு வந்து எல்லா பரிகாரமும் பண்ணுறோம், நிறையா பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். ஏன் கணபதியை முன்னின்று நம்ம வழிபாடு செய்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஜெயலலிதா நீங்கள் சொல்லி தான். ஏன் கணபதியை கும்பிட்றோம் தெரிஞ்சுக்க நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் விளக்க சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள். ஓகே, ஆமாங்க. வேற மேடம், ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லணும். அது விட்டுருங்க. அடுத்தது பிரியா, நீ சொல்லு. ஏன் கணபதியை கும்பிட்றோம்? முதல்ல இது ஏன் கணபதி வச்சு கும்பிட்றாங்க? இப்போ தெரியணும்ல, ஏன் கணபதியை நம்ம கும்பிட்றோம்? எல்லா இடத்துலையும் மஞ்சளில் பிள்ளையார் பண்ணி வைக்கிறோம், இல்லை விநாயகருக்கு எல்லா இடத்துலையும் விநாயகரை ஏன் கும்பிட்டு மற்ற தெய்வத்தை கும்பிட்றோங்கிறத தயவு செய்து யாராவது சொல்லுங்க. இது அவர் சொல்லிட்டார் ஒன்று, எல்லாத்தையும் தெரிஞ்சது. அது இல்லாமல் மேடம் கஜமுகன். சரி, வேற அவர் வந்துடுறார் அதனால். சரி, வேற மனோகர் ஐயா சொல்லுங்க. தாய் தந்தை சுற்றி வந்ததுனால. ஓகே, இது புதுசாக இருக்குது. மேடம் சாந்தி மேடம். சரி, ஓகே. கிருஷ்ணா, கோகுல்ராமன். அதனால் அதுதான் அது ஓகே, சக்ஸஸ் கொடுக்கறனால சொல்கிறோம். ஐயா, இது நாள் வரைக்கும் இறை ஏட்டில் மட்டுமே இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தியான விளக்கம். இந்த உலகத்தில் உள்ள 86,000 சக்திகளிலும் கணபதி கரைந்து இருக்கிறார். அதுதான் காரணம். நல்லா கைத்தட்டலாம் பார்த்துங்களா. நம்ம கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை தான் நம்ம சொல்லித்தரோம். புரிஞ்சுட்டிங்களா? எத்தனை சக்தி இந்த உலகத்தில் இருக்குது? 2 ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உலகத்தில் 86,000 சக்திகள் இருக்குது. அந்த 86,000 சக்திகள்லையும் யார் இருக்கிறா? கணபதி மட்டும்தான் இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. யார் இருக்கா? கணபதி மட்டும்தான் இருக்காங்க. ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க.
இது கேட்குறது கூட நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும், சித்தர்கள் ரிஷிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஏன் உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சதுன்னு கேட்கலாம். அடுத்தது அந்த இறை தொடர்புகள், அந்த தியானங்கள் கரெக்டாக பண்ணும் போது இது கட்டாயமாக தொடர்பு கிடைக்கும். யாருக்கு அந்த தகுதி இருக்குதோ அந்த பிரபஞ்சம் ரகசியத்தை வெளிப்படுத்தும். புரிஞ்சிட்டிங்களா? அந்த தகுதியை எப்படி உருவாக்கிக்கணும்? நாம் தான் உருவாக்கிக்கணும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி நோக்கி ஒன்றை நோக்கி நோக்கி செல்ல செல்ல இந்த மாதிரி எண்ணற்ற ரகசியங்கள் அம்மா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஏன் கணபதியை கும்பிட்றோம்னா, கணபதியில் மட்டும்தான் இந்த 86,000 சக்திகளிலும் பரவி இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறோம், ஒரு நீரில் போய் ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாலும் கணபதி இறங்குவார், மஞ்சளை வச்சாலும் கணபதி இறங்குறாரு, நெருப்புல கணபதி பண்ணாலும் கருமதி செய்வார். ஏன் மற்ற எல்லா தெய்வத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல, என்ன சொல்லியிருக்காங்க, கணபதியை கும்பிட்டு நீங்கள் விஷயம் ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா அந்த சக்திகள் அவர் பரவி இருக்கிறதுனால அவருக்கு பிடிக்கும். என்ன ஆயிரும், அத்தனை சக்திகளையும் அவர் கனெக்ட் ஆகிடுறாரு. அந்த கனெக்ட் ஆன போது தான் நமக்கான வேலைகள் செய்யும். ஏன் மஞ்சளில் பிள்ளையார் வைக்கிறோம், மங்களங்கிறது மாதிரி கிடையாது, நம்மளுடைய எனர்ஜி. அது நம்மளுடைய எனர்ஜி என்ன பண்ணோம். ஐயர் வந்து கணபதி மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கக்கூடாது. ஒரு வீட்டில் பூஜை செஞ்சால் வீட்டில் கூடிய ஆண்களோ பெண்களோ தான் கணபதி பிடிச்சி வைக்கணும். அப்பொழுதுதான் அது வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? அதே போல் அச்சதை யார் செய்யணும், சுமங்கலிகள் மட்டுமே அச்சதை கலக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாங்க, சுமங்கலி பக்கறதுக்கே வரதில்லை. ஏன்னா சுமங்கலிகள் அச்சதை வந்து நமக்கு ஒரு காப்பு சக்தி. அச்சதை என்னதுங்க, ஒரு காப்பு சக்தி. 60 வயதை கடந்தவர்கள் பழுத்த சுமங்கலிகள்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பழுத்த சுமங்கலிகளாக கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அது எவ்வேறுபட்ட தீய கர்மா இருந்தாலும் நீக்கி கொடுத்துரும். பாத பூஜை பண்ணாங்க. நம்ம பாத பூஜையில் ஒரு பலன் கொடுக்குற மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், பாதத்தை தொட்டால் நம்ம கெட்டோம், பாதத்தை தொட்டால் கெட்டங்கிற மாதிரி யாருமே ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது தான் இப்போ இந்த பழக்கம் இருக்குதான்னு தெரியல, ஏதோ தாய் தந்தை பாதத்தை கழுவுறது பூஜை பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனால் கட்டாயம் என்ன செய்யணும், பாத பூஜைக்கு குறிப்பாக சனி திசை ராகு திசை நடக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. யார் காலையும் நீங்கள் பிடிக்க வேண்டாம், உங்கள் தாய் தந்தை காலை பிடிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு மனசில் விருப்பம் இருந்தால், உங்களுடைய உள் உணர்வு சொன்னால் 3ஆம் மணி உங்கள் குருநாதருக்கு பாத பூஜை பண்ணலாம், நல்ல குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணலாம். அது உள் உணர்வு சொன்னால். மற்றபடி என்ன செய்யணுங்க, தாய் தந்தைக்கு தான் அந்த பவர் இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க யாருங்கன்னா மார்வாடிஸ் மட்டும்தான். அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பாத பூஜை பண்ணுவாங்க. சில நேரங்களில் பெண்களுக்கு ஆண்கள் பாத பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, மனைவிக்கு கணவன் பாத பூஜை பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில இடத்துல கேட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள டிரான்ஸ்லேஷன் ஆயிரும். அந்த மாதிரி பக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நமக்கு அட்டகாசமான முறையில் வேலை செய்யும். புரிஞ்சுட்டிங்களா? தாந்திரிக பரிகாரம்னா என்ன, சும்மா கிடையாது. நீங்கள் தாந்திரிக பரிகாரம் எதையோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. செஞ்சால் குறி வச்சா இற விழுணுங்கிற மாதிரி தான். தாந்திரிக பரிகாரம் மந்திர பரிகாரம் செஞ்சால் பலன் தரணும். அது எப்படி செய்யணும், ஓம்ங்கிற ஒரே மந்திரம் தான் யார் வேணாலும் சொன்னாலும் வேலை செய்யாது. அந்த ஓம்ங்கிற சக்தி யாரு கூட எனர்ஜியில் கலந்து யோக சக்கரங்களை கலந்து உடல் பூரா பரவி இருக்குதோ அவங்க ஓம்னு சொன்னால் வேலை செய்யும். நாம் மட்டுக்கும் ஓம்னு வேலை செஞ்சிருமா, வேலை செய்யும். அது சித்தி அவர் வரைக்கும் நீ கஷ்டப்படணும். வெளியில் இருக்கிற தண்ணீர் உள்ளே போயிட்டு வந்தால் தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தம் ஆகிறதுக்கு உள்ளே என்ன நடக்குது, ஒரு ப்ராசஸிங் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுங்க. என்ன ப்ராசஸிங் காரணம், மந்திர ப்ராசஸிங். அங்கே இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங் நடக்குது. தேங்காய் உடைச்சி வச்சும் பாருங்கள், அங்கே இருக்க தீர்த்தத்தை வாங்கி பாருங்கள். இந்த தீர்த்தம் இந்த வெளியில் உடைக்கிற தேங்காய்க்கும் கோவிலில் கருவறையில் குடிக்கிற தேங்காய்க்கும் என்ன இருக்குது, பவர் அதிகம். நீங்கள் உடைச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்திலும் புரிஞ்சுக்கங்க. அடுத்ததா ராகு திசை யாருக்கு நடக்குது, யாருக்கு நடக்குதா இங்கே ராகு திசை ராகு புத்தி? ஐயா உங்களுக்கு நடக்குதா தெரியும், யாருக்கு வேறு யாருக்கு இருக்குதா? ராகு திசைநாதனோ புத்திநாதனோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா ராகு திசை நடந்தால் கட்டாயமாக அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? அடுத்து 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 அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்கநாதர் வழிபாடு வாழ்க்கையில் பெரும் செல்வத்தையும் பெரும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புரிஞ்சுங்களா? வராகி கும்பல்லாம் காளிய கும்பல்லாம்
துர்க்கையை கும்பிடலாம், ஓகே. அதை தாண்டி ஆதிசேஷன் பள்ளி கொண்டுள்ள ஆதிசேஷன் படம் எடுத்துள்ள ரங்கநாதர் வழிபாடு ராகு கேது, குறிப்பாக ராகு கேதுகளுக்கு பெரிய பரிகாரமாக அமையும். ஸ்ரீரங்கம் என்ன ஆகுது? பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ராகுக்கு தான் பரிகாரம். நம்ம சுக்கிரனும் போகிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மெயினான பரிகாரம் யாருக்கு? ராகுக்கும். அங்கே கேதுவா யார் இருக்கா? ராமானுஜர் இருக்கார். அவர் ராகுவும் அதே தான், கேதுவும் அதே தான். மிகப்பெரிய தபஸ்வி ராமானுஜர். ராமானுஜர் கோவில், ராமானுஜர் சன்னதிக்கு போயிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றோ அல்லது திருவாதிரை நட்சத்திரம் அன்றோ போய் உங்கள் வயதளவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வருதுன்ட்டு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கணும்? இப்படி கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ போய் செஞ்சிங்கன்னா வேலை செய்யும். நீங்கள் திங்கக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், கர்நாடகாவுக்கு ஒரு கோயில், கேரளாவுக்கு ஒரு கோயில், ஆந்திராவுக்கு ஒரு கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஒருபோதும் உங்களுக்கு பலிதம் ஆகாது. அதை நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கல, இங்கிருந்தே எழுதி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம எப்படி செய்யணும்? ஒரு தெய்வத்தை பிடிக்கணும்னா கரெக்டாக பிடிக்கணும், அதை சார்ந்தே போகணும். அப்போ அந்த ராகதிசை கேதிசை நடந்தால் ராமானுஜர் வழிபாடு செய்யுங்க, ஸ்ரீரங்கம் போங்கன்னு சொன்னோம். எப்போ போகணும் அதையும் சொன்னேன். உங்களுடைய அந்தரநாதனுக்கு உங்களுடைய பாக்கியாதிபதி தொடர்பு வேணும். அன்னைக்கு உங்கள் அந்தரநாதனுடைய கிழமையோ கோச்சார சந்திரனை பிரவேசம் பண்ணக்கூடிய நாட்களில் நீங்கள் போய் இந்த மாதிரி பூஜைகளை கலந்துட்டு வந்தீங்கன்னா உடனடியாக மாற்றம் கிடைக்கும். சரிங்க, நம்ம இருக்கிற அவசரத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழல், நெருக்கடியான சூழல் இருந்தால், இப்போ தம்பி எடுத்து அப்படி ஹோரை, அப்போ உங்கள் லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யார், அவர் கெடாமல் இருந்திருந்தால் அந்த நாட்களை எடுத்துக்கலாம், இல்லை அந்த தெய்வத்தினுடைய ஹோரை எடுத்துக்கலாம். ஹோரை பார்த்து வழிபாடு செய்யுங்க, மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எல்லாருக்கும் எல்லா காரியம் நடக்கணும், சகல காரியமும் வேணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லாமா? ஒரு வட்டம் போடும். ஐயா எடுத்து வச்சாவே நமக்கு ஆகாது, வட்டம் போடும். வட்டம் போட்டிங்களா? வட்டத்துக்குள்ளே ஒரு சதுரம் போடும். மேடம் எடுக்காதீங்க மேடம். வட்டம் போட்டிங்களா? வட்டத்துக்குள்ளே சதுரம் போட்டிங்களா? 4 பக்கமும் 42 42 எழுதுங்க. நாலு பக்கம் எழுதிட்டீங்களா? சரி, 4 பக்கம் எழுதிட்டீங்களா? சரி, இப்போ உள்ள உங்களுக்கு என்ன மேட்டரோ அதை எழுதுங்க. சும்மா ஏதோ ஒன்று எழுதுங்க. உதாரணத்துக்கு உத்தியோகம் வேணும், பணம் வேணும்னு எழுதுங்க. எத்தனை கட்டம் போட்டிருக்கிறீங்க? 42 எழுதிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 42 தடவை அந்த வட்டம் போட்டு எழுதுங்க. உங்கள் காரியம் 42 நாட்களுக்கு கிளியர் ஆயிரும். எப்படி இருக்கு? ஓகேங்களா? தாந்திரிக பரிகாரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை எழுதி ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ருக்கு எழுதி பாருங்க. ஒரு நாளைக்கு 42 தடவை, 42 நாளைக்கு 4 3 40 எழுதிட்டோம். உள்ளே என்ன பண்ணிடணும்? இதுக்குள்ளே சூட்சம் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி. இது உங்களுக்கு என்ன தேவையோ, பண தேவைக்கோ, உறவுகள் தேவைக்கு, ஒரு உத்தியோகத்துக்கு, இல்லை உத்தியோகம் இருக்குது வளர்ச்சி இல்லை லாபம் இல்லைன்னா இது எடுத்துக்கலாம். இது செஞ்சு பார்க்கணும். முதல்ல யார் செய்யணும்? இதை நீங்கள் பயன்படுத்தாமல் ஒருபோதும் யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்கள் அதை பயன்படுத்தி 42 நாள் பார்த்துட்டு எப்படி வேலை செய்யுதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டு யாருக்குனாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரு முக்கியமான உங்களுக்கு தேவை என்னன்னு பாருங்கள். இந்த 42 நாட்கள் இதை எழுதிக்கிட்டே வந்து இது என்ன ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத பாருங்கள். ஒரு நாளைக்கு 42 தடவை 42 கட்டம் போடணும். 42 தடவை ஒரே வாக்கியம் தான். எனக்கு இப்போ மனோகர் ஐயாட்டது எனக்கு பணம் வேணும், வர வேண்டிய பணம் இருக்குது, மனோகர் ஐயாட்டது எனக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கணும் அப்படின்னு எழுதிட்டு அதே மாதிரி தான் போடணும். புரியுதுங்களா? இப்படி எழுதிப்பார். எழுத 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 அட்லீஸ்ட் 1000 ரூபா கொடுக்குறோன்னா என்ன பண்ணுவாங்க, வந்து ஐயா ஒரு 500 ரூபாச்சும் எதுங்க இருக்குது, அட 200 ரூபாச்சும் இருந்தாங்க எனக்கு பணம் இருக்குதுன்னு கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் 100கணக்கான பரிகாரம் இருக்குது. கட்டாயம் நம்ம விரைவில் வந்து ஒரு புத்தகம் எழுத போகிறோம். அந்த புத்தகத்தில் நிறையா பரிகாரங்கள் கட்டாயமாக எழுதி அதை கூடிய சீர் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் தாந்திரிக பரிகாரம் என்ன செய்வோம் சொல்லுவோம். மீட்டிங்கில் அது கண்டிப்பாக சொல்லிட்டே வருவோம். அதே போல் நம்மளுடைய லைவ் நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் கூட பரிகாரங்கள் கட்டாயமாக சொல்லுவேன். அடுத்தடுத்தக்கூடிய மீட்டிங்கில் அடுத்தடுத்தக்கூடிய லைவ் ப்ரோக்ராமில் கட்டாயமாக சில பரிகாரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். சரி,
இப்போ நீங்கள் என்ன ராசிங்க? கும்பம். கும்பத்துக்கு அதிபதி யாருங்க? சனியுடைய மந்திரம் என்ன? படக்குன்னு கேட்டால் அப்படி டக்குன்னு தெரியுது. சனியோடைய மந்திரம் மேடம் மேடம் சனியோடைய பீஜ மந்திரம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் வித்வான் நீங்க. சொல்லுங்க சாந்தி மேடம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய நட்சத்திரம் வேண்டாம், நம்மளுடைய ராசி அதிபதி யார், நட்சத்திரத்துக்கு அதிபதி யார், அவங்களுடைய பீஜ மந்திரத்தை நாம் தினசரி 100 முறை சொல்லிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசம்தான். அருள் பிரகாசம் மாதிரி எப்படி இருக்கும்? அருளும் கிடைக்கும், பிரகாசமும் கிடைச்சிடும். அப்போ அந்த பீஜ மந்திரங்களை எத்தனையோ வகுப்புகளை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எங்கிட்ட படித்தவங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம், வெளியிலனா கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். பயன்படுத்துகிறோமாங்கிறதான் இங்கே கேள்வி. எல்லா விஷயமும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் வரோம். பட் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அவங்கவுங்க ராசிக்கான மந்திரத்தை, மேடம் வந்து தனுசு ராசி, தனுசு ராசியோடைய பீஜ மந்திரம் தான் மேடம், குருவோடைய பீஜ மந்திரம். ஓகே, குருவுக்கு வந்து ஆவ், ஓம் ஆவ் குருவே நமக. ஓம் சனீஸ்வரனுக்கு ஓம் ஷம் சனைச்சராய நமக. அடுத்து ராகுக்கு, இப்போ ராகு நமக்கு தேவையில்லைங்க, ராகுவை பிடிக்கணுமா அப்படின்னா விட்டுறலாம், ராகுக்கு அதை விட்டுறலாம். இப்போ சுக்கரன், ஓம் கிளீம் சுக்கராய நமக. இப்போ ரிஷபராசி துளாராசி யாராக இருந்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய மந்திரம் என்ன? ஓம் கிளீம் சுக்கராய நமக. ஓகேங்களா? இப்போ சூரியன் சிம்ம ராசியில் பிறந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தா ஓம் க்ரீம். செவ்வாய் மேஷம் ரிஷபமாக, மேஷம் விருச்சகமாக இருந்து மிருகஷீடம் சித்திரை அவிட் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ஓம் ஹ்ரீம். கடகராசியாக இருந்து ரோகிணி திருவோணம் அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தா ஓம் ரீம். ஓம் ரீம் சந்திராய நமக. ஓம் க்ரீம் சூர்யாய நமக. ஓம் ஹ்ரீம் செவ்வாய் நமக பௌமியாய நமக அப்படின்னு சொல்லிக்கலாம், மங்களாய நமகன்னு சொல்லிக்கலாம். இப்படிய மிதுனம் கன்னி இருந்து உங்களுக்கு வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்திருந்தா, ஏதாவது 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றையோ இல்லை ராசியிலே பிறந்திருந்தா ஓம் புதனுக்கு என்ன மந்திரம் தம்பி? டேய் புதனுக்கு என்ன மந்திரம்? ஓம் ஷௌம் புதாய நமக. அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ராகுக்கு வந்து ஓம் க்ரௌம் ராகுவே நமக. ஓம் க்ரௌம் ராகுவே நமக. கேதுக்கு ஓம் ஷௌம் கேதுவே நமக. ராகுக்கு வந்து க்ரௌம், கேதுக்கு வந்து ஷௌம். இப்படி தாந்திரிக பரிகாரம்னா இதுதான் பரிகாரம். விளக்கமாறு பிச்சு போடுறது. இப்போ சமீபம் ஒரு பரிகாரம், விளக்கமாறு எடுத்து பிச்சு போட்டு போனால் தோஷ நிவர்த்தி ஆகுதுன்னு அது வீடியோ வச்சுருக்கு. நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ கடலை முறைச்சி பாருங்கிறான், முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் தோஷம் போயிருங்கிறாங்க. இது எல்லாம் என்ன ஆகுதுங்க? நம்மளை தான் கிண்டல் நிறையா பண்ணுறாங்க. நம்ம யாரையும் தவறு சொல்ல வரல, அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க. இருக்கலாம், விளக்கமாத்த உடச்சி பார்த்தா கூட நமக்கு தெரியாது. ஆனால் நான் லாஜிக் இருக்கணும், அது ஒன்று வேலை செய்யணும். இந்த நவகிரக மந்திரங்கள் என்ன? பீஜ மந்திரம். பீஜம் என்றால் சாவின்னு அர்த்தம். பீஜம் என்றால் சாவி. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அந்த பிரபஞ்சத்தினுடைய நவகிரக மண்டலத்துக்கு சென்றடைந்து நவகிரக மண்டலத்துக்குரிய சக்தியை எடுத்து வரக்கூடிய மந்திரத்துக்கு பேர் தான் பீஜ மந்திரம்னு பேர். இது எல்லா தெய்வத்துக்கும் இருக்குது. இப்போ பீஜ மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆயிருங்க? அந்த சாவி ஓப்பன் செய்யப்பட்டு உங்களுக்கான எனர்ஜி ஃபோர்ஸ் உள்ளே இறங்கும், அதுக்கான விஷயங்கள் உள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, கடைசியாக ஒரே ஒரு பரிகாரம். திருஷ்டி யாருக்கா இருக்குதா? எல்லாத்துக்குமே இருக்கு. திருஷ்டிக்காக என்ன பண்ணுறீங்க? சுற்றி போடுறீங்களா? வேற நிறைய பரிகாரம் நமக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறோம்? பண்ணுறீங்களா? ஏன் பண்ணுறதில்ல? அப்போ திருஷ்டி இல்லை உங்களுக்கு, விட்டுருங்க. கிருஷ்ணா என்ன பண்ணுற? சரி,
ம். ஓ, ஓகே மேடம். ஐயா, கடல் தண்ணியில் குளிக்கலாம். பாலாஜி ஐயா சொல்ல வர பாருங்க, சொல்லுங்கய்யா. சுற்றி போடுறீங்க மேடம். மேடம் நிறைய பண்ணுவாங்க. ஓகே. ரொம்ப இப்போ திஷ்டிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். திஷ்டி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம திஷ்டி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? தெரிஞ்சுக்கணும்ல. ம் ம் இன்னைக்கு உங்களுக்கு திஷ்டி ஏற்பட்டுருச்சு இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு திஷ்டி ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? ம் 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 நல்லா கேட்டுங்க. கடுமையான திஷ்டியை பாதிச்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு திஷ்டி பாதிக்குதுன்னா, திஷ்டிலாம் லேட்டாகலாம் வராது. உடனே என்ன செய்யும்? கண்ணு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதிப்பு கொடுக்கும். புரிஞ்சுட்டிங்களா? கண் எரிச்சல், கண் நமைச்சல், தோலெல்லாம் பிச்சுக்கிறது, காது பிச்சுக்கிறது. திஷ்டினால் இருந்தால், தோல் வியாதிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, திஷ்டினால் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தலைவலி, ஒத்த தலைவலி எடுக்கும். தலைவலி எப்படி இருக்கும்? ஒத்த தலைவலி இருக்குது. நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டோம். நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நல்லாவே திஷ்டி அட்டாக் பண்ணால் ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், நெகட்டிவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு திஷ்டிக்கு வந்து பாதிச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். தலைவலி கட்டாயமாக ஒத்த தலைவலி எடுக்கும். அந்த கண் நமைச்சல், கை நமைச்சல் இதெல்லாம் ஏற்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சிம்டம்ஸை 4-5 சிம்டம்ஸ் காட்டிடும், ஒன்று மட்டும் காமிக்காது. அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரே ஒரு எலுமிச்சப்பழத்தை எடுத்து ரிவைஸில் 27 முறை சுற்றிக்கணும். சுற்றிட்டு உங்கள் காலில் மிதிச்சு, இடது காலில் மிதிச்சிட்டிங்கன்னா என்ன செய்யுங்க? கட்டாயம் அந்த திஷ்டியால் பாதிச்சிச்சுன்னா உடனடியாக ரிலீஸ் ஆகிரும். ஒன்று. அந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம கேட்கலை அப்படின்னா, ஒரே ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காயில் ஓட்டை போட்டு அதில் நவதானியத்தை கொட்டி மேலே வந்து ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு உங்களை 9 முறை சுற்றி உடச்சிட்டிங்கன்னா அந்த திஷ்டி உடனே விளைகிறோம். இது எல்லாம் உடலை பாதிக்கின்ற திஷ்டிகள். ஒரு நல்ல திஷ்டியிலே கொஞ்சம் மோசமாக இருக்கும். நெகட்டிவ் திஷ்டின்னு அதிகமாக இருக்குது. நிறைய பேர்த்து நெகட்டிவ் திஷ்டி எங்கே போய் அட்டாக் பண்ணால் கோவிலில் போய் தான். நம்ம ஏன் அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போக வேணாம் ஒரு சில பேர்த்து சொல்கிறோன்னா, என்ன பண்ணுறாங்க? நிறைய கோயில்களுக்கு போகிறது. கோவிலுக்கு இருக்கிற சக்தி எங்கேயும் கிடையாது, அங்கே தான் கோயிலில் தான் இருக்கும். நிறைய கோயிலாக தெரியவங்களுக்கு எல்லாமே அந்த சில அசுப திஷ்டிகள் அட்டாக் பண்ணும். கோவில் இல்லை, கோவிலை விட்டு வெளியே வரும்போது. புரிஞ்சுட்டிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? மாரியம்மன், காளியம்மன், அந்த அம்மன், எல்லா அம்மன் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய போயிட்டுருக்குறோம். போகும்போது தெரியாது, வந்ததுக்கு அப்புறமேட்டு சில பாதிப்புகளை சந்திப்போம். புரிஞ்சுட்டிங்களா? அதுக்கு என்ன பண்ணுங்கிறத அடுத்த மாதம் கருத்தரங்கத்தில் சொல்லி தந்து, இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.